இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த சில நிமிஷத்துல நான் சொல்ல போற விஷயம் முக்கால்வாசி பேருக்கு அவங்க வாழ்நாள் முழுக்கவே புரியறதில்ல. அதனாலேயே அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களோட மன அமைதி, மரியாதை, அப்புறம் தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்காங்க. அவங்க கெட்டவங்கன்னோ இல்ல அவங்களுக்கு அறிவில்லன்னோ இது நடக்கிறதில்ல. அவங்க கிட்ட இதை யாரும் உட்கார வச்சு புரிய வைக்கல, அவ்வளவுதான். மற்ற வீடியோக்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது சும்மா ஒரு மோட்டிவேஷன் பேச்சோ இல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு நான் கெத்துன்னு சொல்லிக்கிற விஷயமோ கிடையாது. த ஷிஃப்ட். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் ஒரு மறுக்க முடியாத உண்மையை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஒரு வாட்டி இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் பழையபடி உங்களால இருக்க முடியாது. இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு ரூமுக்குள்ள நுழையிற விதமே மாறும். நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற விதம் மாறும். எல்லாத்தையும் விட முக்கியமா மத்தவங்க உங்களை நடத்துற விதம் அப்படியே மாறும். இதை நீங்க உடனே கவனிப்பீங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு சீக்ரெட்டை நான் கடைசியில தான் சொல்ல போறேன். அது இல்லாம வேற எதுவுமே வேலை செய்யாது. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தரை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட யாரும் வம்பு வச்சுக்க மாட்டாங்க. அவங்க உங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வெளியே பார்த்த ஒருத்தரா கூட இருக்கலாம். அவங்க ஒன்றும் சத்தமா பேசுறவங்க கிடையாது, முரட்டுத்தனமானவங்களும் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அது மற்றவங்கள அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்குது. அவங்க கிட்ட பேசும்போது எல்லாரும் யோசிச்சு பேசுவாங்க, வார்த்தையை அளந்து பேசுவாங்க. உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தோணியிருக்கலாம், என்கிட்ட இல்லாதது அப்படி அவங்க கிட்ட என்னதான் இருக்குன்னு. நானும் ஒரு காலத்தில் இதை யோசிச்சிருக்கேன். இதுக்காம பதிலை தப்பான இடத்துல தேடிட்டு இருந்தேன். இது நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சத்தமாக பேசுறதுனாலையோ இல்லை வசதியாக இருக்கிறதுனாலையோ வருதுன்னு நினச்சேன். ஆனால் அது எதுவுமே இல்லை. பதில் ரொம்ப சிம்பிள், ஆனால் அதை நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே உங்களுக்கு சொல்லாத உண்மை இதுதான். மக்கள் நீங்க யாருங்கிறத வச்சு உங்களை நடத்துறதில்ல. நீங்க எதையெல்லாம் சகிச்சுப்பீங்கன்னு அவங்களுக்கு காட்டுறீங்களோ அதை வச்சுதான் அவங்க உங்களை நடத்துறாங்க. இதை நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நீங்க மற்றவங்க கிட்ட பழகின விதத்துல எதெல்லாம் எனக்கு ஓகேன்னு அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருப்பீங்க. அதை வச்சுதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு வார்த்தை கூட பேசாம மற்றவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில முதல்ல யாராவது ஒருத்தர் லிமிட் தாண்டி நடந்த அந்த தருணத்தை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க தப்பா ஏதாவது பேசியிருக்கலாம், இல்ல உங்க பொருளை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லனா மரியாதை இல்லாம பேசியிருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சமாதானம் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிருப்பீங்க, இல்லனா அமைதியா இருந்திருப்பீங்க. ஏன் வீணா சண்டைன்னு நினைச்சு அதை அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்க அந்த நபருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. அது என்னன்னா, நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், நான் எதையும் கேட்க மாட்டேங்கிறது தான். அவங்க இதை வேணும்னே பண்ணல, ஆனா அவங்க மனசுல இது பதிஞ்சு போச்சு. ஏன்னா மனுஷங்க அப்படிதான். நாம எல்லாரும் மற்றவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். யார்கிட்ட எவ்வளோ தூரம் போகலாம், யாரை எப்படி பேசலான்னு ஒரு எல்லை கோடு போடுவோம். யாராவது ஒரு தப்பா அப்படியே விட்டுட்டாங்கன்னா சரி, இங்க இதெல்லாம் செல்லும்னு நம்ம மைண்ட்ல தானாவே பதிஞ்சிடும். அப்புறம் அது திரும்ப திரும்ப நடக்கும். நீங்க அதையும் விட்டுடுவீங்க. இப்போ அந்த பழக்கம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். சீக்கிரமே உங்களோட இந்த தன்மையை ஒருத்தர் மட்டும் இல்லை, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நீங்க புதுசா சந்திக்கிறவங்க கூட அந்த வைபை புரிஞ்சுப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த கவனிங்க. நம்ம சுத்தி 2 விதமான கருவி இருக்கு. ஒன்னு தெர்மோமீட்டர், இன்னொன்னு தெர்மோஸ்டாட். தெர்மோமீட்டர் என்ன பண்ணும் தெரியுமா? அது இருக்கிற ரூம்ல எவ்வளவு சூடு இருக்குன்னு அளந்து காட்டும், அவ்வளவுதான். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ரூம் குளிரா இருந்தா இதுவும் குளிர காட்டும், சூடா இருந்தா சூட்ட காட்டும். அதாவது அது இருக்கிற இடத்தோட சூழ்நிலைக்கு அது அடிமை. ஆனா தெர்மோஸ்டாட் அப்படி இல்ல. அது ரூமோட வெப்பநிலைய முடிவு பண்ணும். அந்த ரூம் இப்போ எப்படி இருக்குங்கிறத பத்தி அது கவலைப்படாது. அந்த ரூம் இனிமே எப்படி இருக்கணும்னு இதுதான் தீர்மானிக்கும். அதை செஞ்சும் காட்டும். இப்போ உங்க வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு தெளிவோட இருக்கிற மனுஷங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க தெர்மோமீட்டர் மாதிரி கிடையாது. ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அவங்க உள்வாங்கிக்க மாட்டாங்க. மத்தவங்களோட மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி இவங்க மாற மாட்டாங்க. அவங்க தான் தெர்மோஸ்டாட். அவங்க உள்ள வந்தாலே அங்க இருக்கிற சூழலே மாறும். அது ஏதோ அவங்க சத்தமா பேசுறதுனாலயோ இல்ல மிரட்டுறதுனாலயோ நடக்கிறதில்ல. அவங்க தங்களுக்குள்ள அவ்வளவு உறுதியா இருக்காங்க. அவங்க மத்தவங்களுக்காக தங்களை மாத்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த இடமே மாறும்.
ஆனா எப்பவும் மத்தவங்க கிட்ட மிதிப்படுறவங்க எப்படின்னா தெர்மோமீட்டர் மாதிரி வாழ்றாங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாக்குறது, மத்தவங்க மூடுக்கேத்த மாதிரி தங்களை வளைச்சுக்கிறது, யாராவது ஒருத்தர் கோபமா இருந்தா உடனே இவங்க பயந்து ஒதுங்குறது, இல்லனா சம்பந்தமே இல்லாம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது, தப்பே பண்ணலனாலும் சாரி கேட்கறது, இது எல்லாமே இவங்க பண்ற தப்பு. மத்தவங்க எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைச்சு இவங்க தங்களை அழிச்சுக்கிறாங்க. தெர்மோமீட்டர்ல இருந்து தெர்மோஸ்டாட்டா மாறுறதுங்கிறது ஏதோ ஒரு பெரிய ஆளா மாறுறதில்ல, அது ஒரு முடிவெடுக்கிறதுல இருக்கு. என் வாழ்க்கையோட தரத்தை நிர்ணயிக்கிறது நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு தான் அது. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்றவங்க, இவங்க எல்லாம் பலவீனமானவங்க கிடையாது. நிஜத்தை சொல்லப்போனா அவங்க தான் ரொம்ப அன்பானவங்க, மத்தவங்க மேல அக்கறை இருக்கிறவங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா முடியுது. ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துறவங்க கிட்ட யாரும் இந்த உண்மையை சொல்றதில்ல. நீங்க எல்லாருக்கும் எப்பவும் கிடைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு எல்லை இல்லைன்னா மத்தவங்க கண்ணுக்கு உங்க மதிப்பு தெரியாது. இது நீங்க தப்பு பண்றதுனால இல்ல, மனுஷங்களோட குணமே அப்படிதான். உதாரணத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாம உயிர் வாழவே முடியாது. ஆனா நீங்க ஒரு பாலைவனத்துல தாகத்துல தவிக்கும்போது யாராவது ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கொடுத்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெருசு. அதுக்காக நீங்க எதை வேணும்னாலும் கொடுப்பீங்க. ஆனா அதே நீங்க ஒரு பெரிய மழையில நனைஞ்சிட்டு இருக்கும்போது நாலா பக்கமும் தண்ணி கொட்டுதுன்னா அந்த தண்ணிக்கு நீங்க மதிப்பு கொடுப்பீங்களா? மாட்டீங்க. மழையில தண்ணி வீணாகிறத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நீங்க எல்லாரும் முன்னாடியும் மழை மாதிரி கொட்டிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை வாட்டர் பாட்டில் மாதிரி மதிக்க மாட்டாங்க. எல்லைகள் போடுறது சுயநலம் இல்ல, அதுதான் உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும். நீங்க எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டீங்கன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். எதெல்லாம் எனக்கு ஓகே, எதெல்லாம் எனக்கு ஓகே இல்லைன்னு நீங்க தெளிவா காட்டும்போது அடுத்த நிமிஷமே உங்களை மத்தவங்க பார்க்குற விதம் மாறும். இப்போ இதை நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன். இதை சுயமரியாதையின் 5 செகண்ட் ரூல்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் உங்க எல்லையை தாண்டி ஒரு தப்பான விஷயத்த சொல்லும்போது அல்லது செய்யும்போது ரியாக்ட் பண்ண உங்களுக்கு 5 செகண்ட் இருக்கு. 5 நிமிஷம் இல்ல, 5 நாள் இல்ல, வெறும் 5 செகண்ட். ஏன்னா அந்த 5 செகண்டுக்கு அப்புறம் உங்க மூளை உங்ககிட்டயே பேரம் பேச ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அவங்க தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்களோ, இல்ல சரி விடு பார்த்துக்கலான்னு உங்க மனசு உங்களை சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக வீடியோவின் இறுதி பகுதியை இன்னும் ஆழமாகவும் விறுவிறுப்பாகவும் பேசும் வகையில் கீழே கொடுத்துள்ளேன். நம்ம மூளை அந்த நேரத்துல என்ன சொல்லும் தெரியுமா? ஒருவேளை அவங்க அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாங்களோ, இப்போ இத பத்தி பேசினா தேவையில்லாத சங்கடம் வருமோ, சரி விடு இத பெருசு பண்ண வேண்டாம். இப்படி உங்க மூளை பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த நேரம் கடந்து போயிடும். அந்த நபரும் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த நிமிஷம் உங்க மனசுல உருவான ஒரு பாரம் இருக்கே, அது அன்னைக்கு முழுக்க உங்க வயித்துல ஒரு நெருடலாவே தங்கிடும். டேக் த லீட். ஆனா உங்க மூளை உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல் 5 செகண்ட்ல நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க வேற ஒரு மேஜிக் நடக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, சாரி நீங்க சொன்னது எனக்கு சரியா படல, இல்லனா என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்கல, இவ்வளவுதான். சேஞ்சிங் த டைனாமிக்ஸ். இன்னும் சிம்பிளா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. எந்த சத்தமும் போடாம டென்ஷன் ஆகாம ரொம்ப தெளிவா இதை சொல்லுங்க. உங்க மூளை உங்களை அமைதியா இருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த 5 செகண்ட்ல நீங்க பேசுற அந்த ஒரு நேர்மையான வார்த்தை இருக்கே, அது அந்த உறவோட மொத்த தன்மையையுமே மாத்திடும். ஏன்னா இப்போ அந்த நபருக்கு உங்களை பத்தி ஒரு விஷயம் புரியும். இவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு, தப்பா நடந்துக்கிட்டா கண்டிப்பா கேட்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்ககிட்ட ஒரு எல்லை இருக்குன்னு தெரிஞ்சாலே 3/4 பேர் அந்த எல்லையை தாண்டி வர பயப்படுவாங்க. நம்ம மனசுக்குள்ள ஓடுற அந்த ரகசியமான எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மனுஷங்க என் கூட இருக்கிறதே பெரிய விஷயம், இவங்கள நான் எதிர்த்து பேசினா என்னை விட்டு போயிருவாங்க, அப்புறம் நான் தனியாவே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். சில நேரத்துல இவங்க என்ன நடத்துற விதம் எனக்கு தகுதியானதுதான்னு கூட நீங்க தப்பா நம்பலாம். உலகத்துல இருக்கிற எல்லா டெக்னிக்கையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்தா அந்த 5 செகண்ட் ரூலை கூட உங்களால பயன்படுத்த முடியாது. சரி விடு, இப்போ எதுக்கு பேசிட்டுன்னு நீங்க தப்பிச்சு போகத்தான் ஒரு காரணத்தை தேடுவீங்க. அதனால எந்த ஒரு டெக்னிக்கும் முன்னாடி உங்களுக்குள்ள நீங்க ஒரு நேர்மையான பேச்ச ஆரம்பிக்கணும். நான் உண்மையாவே எவ்வளவு மதிப்புள்ளவன்னு உங்களுக்குள்ள நீங்க கேட்கணும். இத மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக இல்ல, யாரும் இல்லாத தனிமையில நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க
ஏன்னா நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மத்தவங்க உங்களை நடத்துறதுக்கான ஒரு சீலிங். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கம்மியா இருந்தா அந்த சீலிங்கும் கம்மியா தான் இருக்கும். எந்த டெக்னிக்கும் உங்களை அந்த சீலிங்கை தாண்டி மேல கொண்டு போகாது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த நம்பிக்கையை நீங்க உயர்த்தும்போது யாராவது என்கிட்ட பேசணும்னா மரியாதையா தான் பேசணும். என் நேரத்தை அவங்க மதிக்கணும். எனக்கு மரியாதை கொடுக்காத எந்த ஒரு உறவும் எனக்கு தேவையில்லைன்னு நீங்க ஆழமா நம்ப ஆரம்பிக்கும்போது அந்த சீலிங் உயருது. அதுக்கப்புறம் நீங்க எந்த உத்திகளையும் கஷ்டப்பட்டு யோசிக்க தேவையில்லை. நீங்க யாருங்கிற அந்த தெளிவுல இருந்தே அந்த பதில்கள் தானாவே வரும். அதுதான் உண்மையான வேலை. அதுதான் மத்த எல்லாத்தையும் சாத்தியமாக்கும். உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சா இந்த வீடியோவில் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறத விட வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். மக்கள் ஏன் உங்ககிட்ட வம்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கும் நீங்க பலவீனமா இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறாம தெர்மோஸ்டாட் மாதிரி சூழலை மாத்துறதுனா என்னன்னு உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் எப்பவும் கிடைச்சிட்டே இருந்தா உங்க மதிப்பு குறையும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட அந்த 5 செகண்ட் ரூல் இருக்கு. உண்மையாவே ஒரு கவலைப்படாத நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி மத்தவங்கள அளந்துட்டு இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சூழ்நிலைய மட்டும் நினைச்சு பாருங்க. அடுத்த முறை அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த முதல் 5 செகண்ட்ல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. இது ஏதோ திடீர்னு வர்ற மாற்றம் இல்ல. அந்த தருணம் வரும்போது நீங்க தயாரா இருக்கிறதுக்காக இப்பவே எடுக்கிற ஒரு தெளிவான முடிவு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா அடுத்து வரப்போற வீடியோ உங்களை இன்னும் ஆழமா பாதிக்கும்.